மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இருப்பது செல்லும். இன்றைக்கி நம்ம டே 30 வினாடி வினா பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பின்வரும் ஒன்றில் எது வெப்பநிலையின் அலகு இல்லை? செல்சியஸா, ஃபாரன்ஹீட்டா, கெல்வினா, மூலா? ஆன்சர் ஆப்ஷன் டி, மூல். சரிங்களா, மற்ற மூணுமே என்னது வெப்பநிலையினுடைய அலகு. அடுத்தது, உலகின் மிக குறைந்த வெப்பநிலை காணப்படும் கண்டம் மற்றும் அதன் வெப்பநிலை. எந்த கண்டத்தில் குறைந்த வெப்பநிலை காணப்படும்? ஆப்பிரிக்காவா, அண்டார்டிகாவா, ஆசியாவா, ஆஸ்திரேலியாவா? ஆன்சர் ஆப்ஷன் பி, அண்டார்டிகா. சரிங்களா, அங்கே தான் வந்து மிக குறைந்த வெப்பநிலையாக காணப்படும். அந்த வெப்பநிலையோட அளவு என்ன? -89 டிகிரி செல்சியஸ். இதுவே அதிகபட்ச வெப்பநிலை பதிவான இடம் இது ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் பதிவாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தோம்னா +59 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்த 3வது கொஸ்டின் பாருங்கள். பாதரசத்தின் கொதிநிலை மற்றும் உரைநிலையின் மதிப்பு என்ன? 357 டிகிரி செல்சியஸ் -39, 100 டிகிரி செல்சியஸ் -49, 280 -49, 380 -49. ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 357 டிகிரி செல்சியஸ் -39 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, பாதரசனுடைய கொதிநிலையானது 357 டிகிரி செல்சியஸ், உருநிலையானது -39 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, -39 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகும்? அது வந்து உரைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். மருத்துவ வெப்பநிலைமானியின் குறைந்த மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் டு 45 டிகிரி செல்சியஸா, 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸா, 33 டிகிரி செல்சியஸ் டு 45 டிகிரி செல்சியஸா, 33 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, இந்த அளவீட்டில் தான் என்னது மருத்துவ வெப்பநிலைமானியோட மதிப்பானது இருக்கும். அடுத்தது, ஆய்வக வெப்பநிலைமானியின் குறைந்த மற்றும் அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு? முன்னே என்ன பார்த்தோம்? மருத்துவ வெப்பநிலைமானி. இப்போ ஆய்வக வெப்பநிலைமானி. இதனுடைய அளவு எவ்வளோ இருக்கும்? -30 டு 130, -20 டு 120, -10 டு 110, 0 டு 100? ஆன்சர் ஆப்ஷன் சி, -10 டு 110 டிகிரி செல்சியஸ். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட்டா, ஆண்ட்ரஸ் செல்சியஸா, வில்லியம் லார்ட் கெல்வினா, ரான்கினா? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆண்ட்ரஸ் செல்சியஸ். சரிங்களா, இவர் தான் என்னது செல்சியஸ் அளவீட்டு கண்டறிந்தவர். இதை வந்து ஞாபகம் வச்சுருக்க ரொம்ப ஈஸி. என்னது அவருடைய பேர்லேயே வந்து அளவீட்டு முறையை வச்சுருப்பாங்க. அடுத்தது, ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? சேம் அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட்டா, ஆண்ட்ரஸ் செல்சியஸா, வில்லியம் லார்ட் கெல்வினா, ரான்கினா? ஆன்சர் என்ன? ஃபாரன்ஹீட்டுக்கும் சேம் அவரோட நேமே இருக்கும். என்னது? டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். அடுத்தது, 68 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை செல்சியஸ் அளவீடு இருக்க மாட்டிருக்கு. சரிங்களா, ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எதில் மாற்ற சொல்கிறாங்க? டிகிரி செல்சியஸில் மாற்ற சொல்கிறாங்க. சரிங்களா, ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 20, 30, 10, 40? ஆன்சர் என்ன? ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றுறதுக்கு ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். F-32 × 5/9. இதுதான் என்னது டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கானது. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபாரன்ஹீட்டை 68 கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப்க்கு பதிலாக 68 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 68ல் 32 போச்சுன்னா 68ல் 32 போச்சுன்னா 6, 3 36 டிகிரி செல்சியஸ் வருமா? ஸோ அந்த 36 டிகிரி செல்சியஸை நம்ம என்ன பண்ணணும்? 5/9 வகுக்கணும். ஸோ அப்போ 5/9 வகுத்தா எவ்வளோ வரும்? 36 வருது. சரிங்களா, எவ்வளோ? 32 கழிச்சோம்னா எவ்வளோ வரும் நமக்கு? 6, 3 36 டிகிரி செல்சியஸ் வரும். 5/9 வகுத்தோம்னா 1 9 9 4 9 36. ஸோ இப்போ 4 × 5 20 டிகிரி செல்சியஸ் வரும். சரிங்களா, ஸோ வந்து ஃபார்முலாவை தெளிவாக படிச்சிக்கிங்க. ஆன்சர் என்ன? 20 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது, மனிதனின் சராசரி வெப்பநிலை கெல்வின் அளவீட்டில் கேட்டிருக்காங்க. எவ்வளோ? 373.15, 273.15, 310.15, 296.15? மனிதனின் சராசரி வெப்பநிலை எவ்வளோ இருக்கும்?
37 டிகிரி செல்சியஸ்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை கெல்வினா மாற்றினா என்ன பண்ணணும், இது கூட 273.15 கூட்டணும். ஸோ அப்போ கூட்டினா எவ்வளோ வரும், 280 310.15 வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 310.15 கெல்வின். அடுத்தது, எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீடுகள் ஒரே மதிப்பில் அமையும்? சரிங்களா? அதாவது 1 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தோன்னா ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஒரே மதிப்பில் அமையும். அது எந்த மதிப்பு? F-32 × 5/9 தான் நமக்கு என்னது ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து என்னது டிகிரி செல்சியஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இங்கே என்னது டிகிரி செல்சியஸாக ஃபாரன்ஹீட்டு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபாரன்ஹீட்டு போட்டுருன்னு வச்சுக்கிங்க. ஸோ அப்போ இங்கே வந்து என்னது 9 ஃபாரன்ஹீட்டுன்னு வந்துடும். சரிங்களா? அப்போது 9 ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், இதை உள்ளே பிறக்கணும்னா 5 ஃபாரன்ஹீட் மைனஸ் 160 வருமா? ஸோ அப்போ இந்த 5 ஃபாரன்ஹீட் இருந்தால் போனால் எவ்வளோ வரும், 4 ஃபாரன்ஹீட்னு வரும். சரிங்களா? அப்போ 4 ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு 160, அதாவது மைனஸ் 160 வரும். அப்போ ஃபாரன்ஹீட் எவ்வளோ, ஒவ்வொரு நாங்கள் 40 நாங்கள் 160. அப்போ F ஈக்குவல் டு எவ்வளோ வரும், மைனஸ் 40 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ இப்போ ஆன்சர் மைனஸ் 40. சரிங்களா? அப்போ மைனஸ் 40 அப்படிங்கிறது என்னது டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் அது மைனஸ் 40 தான், கெல்வினாக இருந்தாலும் மைனஸ் 40 தான். சரிங்களா? ஸோ அப்போ 40 டிகிரி செல்சியஸில் தான் டிகிரி செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின். கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட்டா, ஆண்ட்ரஸ் செல்சியஸா, வில்லியம் லார்ட் கெல்வினா, ரேங்கினா? கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வில்லியம் லார்ட் கெல்வின். சரிங்களா? என்னது இவரோட பேரும் வந்து பார்த்தோன்னா என்னது அவருடைய அளவீட்டு முறையிலேயே இருக்கும். சரிங்களா? அடுத்தது ரேங்கின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர். இது ரொம்ப ஈஸி. என்னது இதுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டின்லையும் பார்த்துட்டு என்னது வெப்பங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேர்லேயே வந்து அளவீடு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ரேங்கினுக்கு என்ன தான் வச்சுருக்க போகிறாங்க, அவரோட பேர் தான் வச்சுருக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரேங்கின். அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள். வெப்பநிலைமானியில் பயன்படுத்தப்படும் திரவம் ஆல்கஹாலா, பாதரசமா, ஈத்தரா அல்லது ஏ மற்றும் பியா? வெப்பநிலைமானி எந்த திரவத்தை பயன்படுத்துவாங்க? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. சரிங்களா? ஆல்கஹாலும் யூஸ் பண்ணுவாங்க, பாதரசமும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்கள். நீரின் உறைநிலையை ஃபாரன்ஹீட் மதிப்பை கண்டுபிடிங்க. சரிங்களா? நீரின் உறைநிலையினுடைய ஃபாரன்ஹீட் மதிப்பை கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும், ஃபஸ்ட்டு நீரின் உறைநிலை மதிப்பு எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டா, 34 டிகிரி ஃபாரன்ஹீட்டா, 42 டிகிரி ஃபாரன்ஹீட்டா, 44 டிகிரி ஃபாரன்ஹீட்டா? நீரினுடைய உறைநிலை மதிப்பு எவ்வளவு நமக்கு 0 டிகிரி செல்சியஸ்னு தெரியும். சரிங்களா? 0 டிகிரி செல்சியஸை நம்ம ஃபாரன்ஹீட்டுக்கு பார்த்தோன்னா எவ்வளோ வரும், அப்போ டிகிரி செல்சியஸ் போல 0 போடுவோமா? நமக்கு ஃபார்முலா என்னது, F-32 × 5/9 ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த டிகிரி செல்சியஸ் போல நம்ம 0 போடுறோம். 0 போட்டால் அது இது இந்த பக்கம் போனால் 0 ஆகிடும், திரும்ப அதை வகுத்தாலும் 0 ஆகிடும். ஓகேங்களா? அப்போ F-32 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ F ஈக்குவல் டு எவ்வளோ வரும், இந்த பக்கம் போனால் ப்ளஸில் வந்துடும். F ஈக்குவல் டு 32 டிகிரி செல்சியஸ்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் 32 டிகிரி செல்சியஸ், சாரி 32 டிகிரி ஃபாரன்ஹீட், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்த 15வது கொஸ்டின் பாருங்கள். நீரின் உறைநிலை மற்றும் கொதிநிலை வெப்பநிலை அளவுகளின் வேறுபாடு எஃப்பின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதாவது டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீரின் உறைநிலை மற்றும் கொதிநிலை அளவுகளின் வேறுபாடு. நீரின் உறைநிலை எவ்வளோன்னு சொன்னோம், 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொன்னோம். அடுத்தது நீரினுடைய கொதிநிலை எவ்வளவு, 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ அப்போது அதனுடைய வேறுபாடு கேட்டிருக்காங்க. அப்போ இது இதனுடைய வேறுபாடு எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எவ்வளவு, 100 டிகிரி செல்சியஸ் வரும். 100 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினாலும் சரி, இல்லை தனித்தனியாக போட்டு மாற்றினாலும் சரி. சரிங்களா? இதே வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வரும், இது 100லேருந்து 0 கழிக்கணும். சரிங்களா? 0லேருந்து 100 கழிச்சா மைனஸில் வரும். நம்ம என்ன பண்ணோம், 100லேருந்து 0 கழிக்கிறோம். சரிங்களா? டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஃபாரன்ஹீட்டாக மாற்றினா எவ்வளோ வரும், F-32 × 5/9 போடுவோமா? 5/9 ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ்னு வரும். நம்ம இங்கே எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு 100ன்னு போடுறோம். இங்கே 100ன்னு போட்டால் அது 20 5 ஊற்றினா 20ன்னு வரும். அந்த பக்கம் போயிருக்குன்னா எவ்வளோ வரும், 180ன்னு வரும். சரிங்களா? 180 32 212 ஃபாரன்ஹீட்டுன்னு வரும். அடுத்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பார்த்தோம், இப்போ தான் 32 வரும்னு பார்த்தோம். அப்போ நமக்கு 2 கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது, 180 ஃபாரன்ஹீட்டுன்னு வரும். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்னது, 180 ஃபாரன்ஹீட். சரிங்களா? இல்லை நான் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறனால அதுக்கு அதே ஆன்சர் வரும். என்ன வரப்போகுது, 100 டிகிரி செல்சியஸ்
மைனஸ் 0 டிகிரி செல்சியஸ்னு இருக்குங்களா. ஸோ இப்போ ரெண்டு கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 100 டிகிரி செல்சியஸ் மட்டும் வரும். ஸோ இந்த 100 டிகிரி செல்சியஸ் அதில் போட்டோம்னா எவ்வளோ வரப்போகுது? 180 வரும். சரிங்களா. என்னது f மைனஸ் 32 இன்ட்டு 5/9 ஈக்குவல் டு 100ன்னு போடுவோம். ஸோ 100ன்னு போட்டால் எவ்வளோ வரும்? 20ன்னு வரும். பெருக்குனா 180ன்னு வரும். ஸோ வந்து என்னது 212 வருதுங்களா? ஓ ஆமாம் மாறும். சரிங்களா. சரி ஓகே, நீங்கள் அதையே ஞாபகம் வச்சுக்கிங்க. அது என்ன ஃபேரன்ஹீட் மதிப்பில் கேட்டிருந்தா நீங்கள் டேரெக்டாக ஃபேரன்ஹீட்லேயே போட்டுங்க. சரிங்களா. ஏன்னா இப்போ அதுலேயுமே வந்து நம்ம என்னது 100 டிகிரி செல்சியஸுக்கு தெரியாது தானே கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ அதே ஆன்சரை வச்சுக்கிங்க. என்ன பண்ணோம், ஃபேரன்ஹீட்டில் மதிப்பு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 100லேருந்து, அதாவது அதனுடைய கொதிநிலை 100, உரைநிலை 0 டிகிரி செல்சியஸ், ரெண்டு முதல்ல ஃபேரன்ஹீட்டில் மாற்றிக்கிறோம். 100 ஃபேரன்ஹீட்டில் மாற்றினா 212 வருது, 0 மாற்றினா 32 வருது. இது ரெண்டையும் கழிச்சோன்னா எனக்கு எவ்வளோ வரும்? 100 ஃபேரன்ஹீட். சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். இதே ஞாபகம் வச்சுக்கிங்க. அதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படி போட்டால் நமக்கு ஆன்சர் வரல. சரிங்களா. ஸோ ஃபேரன்ஹீட்டில் கேட்டிருக்காங்க, நாங்கள் டேரெக்டாக ஃபேரன்ஹீட்டில் மாற்றி ஆன்சர் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஆன்சர் 180 ஃபேரன்ஹீட். அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோம்னா இன்றைக்கான வினாடியோ முடிஞ்சு. திரும்ப நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.